வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகன் நடாமோகனுக்கும் அத்துடன் நன்றிகள் வாழ்த்துக்களும். ஆக்கம் 152 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ஏமாறும் மாந்தர். எல்லோருக்கும் விடுமுறை நாட்களில் எங்கேயாவது போக வேண்டும் என்று ஆசை வந்துவிடும். சிலர் தனியே போவார்கள், சிலர் குடும்பத்தோடு போவார்கள். கூட்டாக போகும்போது கொஞ்சம் பயமில்லாது போய் வரலாம். ஆனால் தனியே ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனம் தேவை. இது உண்மையில் நிகழ்ந்த கதை ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டி வந்தது இந்த விமான நிலையத்தில் பேச்சு துணையின்றி நின்ற கமலாவிற்கு. வேறு ஒருவரும் அவளது பாசையில் கதைக்க கூடியவர்கள் இல்லாமல் இருந்தது. அவள் கமலாவுடன் மிக நெருக்கமாக பழகிவிட்டால் இருவரும் மலேசியாவுக்கு போவதற்கு விரும்பினார்கள். அவள் கையில் ஒரு சிறு குழந்தையும் இருந்தது. அப்போது அந்த பெண், இவள் அழுது கொண்டே இருக்கிறாள் ஆன்டி, அங்குமிங்கும் ஓடி திரிகிறாள். நீங்கள் இந்த பேக்கை தூக்கி இந்த பெல்ட்டில் வைக்கிறீங்களா என்று கேட்டுவிட்ட போது அந்த குழந்தை அங்குமிங்கும் ஓடி திரிய அவள் அதை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லியவள் பின்பு அவளை காணவில்லை. அந்த பேக் கமலாவின் பேக்ஸோடு போய்விட்டது. அதை திருப்பி கதைக்க கமலாவிற்கும் அந்த நாட்டுக்குரிய பாசை அவ்வளவாக தெரியாது. அவள் சொல்லுவதும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அது பெல்ட்டில் போய்விட்டது. பின்பு மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கிய போது பேக் செக் பண்ணினார்கள். அதிலே போதைப்பொருள் இருந்தது. கமலா எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. அங்கே சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களுக்கு வேறு ஒரு தொடர்பையும் செய்து கொடுக்கவும் இல்லை. அவளுக்கு அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அதிகாரிகள் ஒருவரோடும் தொடர்பும் இல்லாமல் ஒன்றுமே கதைக்காமல் சிறையில் அடைத்து பின்பு மரண தண்டனை என்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு நிறையான போதைப்பொருள் அது அவளுடைய பேக்கில் இருந்தது என்று எடுத்தது. எனவே யாரை நம்புவதென்று தெரியாத பயங்கர உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பயணிகளே, மாந்தர்களே, மிகவும் அவதானமாக எங்கெங்காவது போய் வரவும். நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.